வணக்கம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. வட உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், இதர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுவையில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. இன்று அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் 10 சென்டிமீட்டரும், நீலகிரி மாவட்டம் மேல் பவானியில் 8 சென்டிமீட்டரும், நீலகிரி நடுவட்டம், மேல்கூடலூர், கோயம்புத்தூர், பொதுப்பணித்துறை மக்கினம்பட்டி, நீலகிரி, கூடலூர் பஜார் தலா 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் சின்கோனா 5 சென்டிமீட்டரும், நீலகிரி சாம்ராஜ் எஸ்டேட், விண்ட்வர்த் எஸ்டேட், தேவாலா, கோயம்புத்தூர் சோலையார், நீலகிரி குந்தாபாலம் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் வால்பாறை பிடிஓ, உபாசி தேயிலை ஆராய்ச்சி அறக்கட்டளை தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி எமரால்ட், கிளன்மார்க்கன், பந்தலூர் தாலுகா அலுவலகம் தலா 4 சென்டிமீட்டரும், கோயம்புத்தூர் பொள்ளாச்சி, நீலகிரி செருமுள்ளி, பார்வுட், உட்பிரையர் எஸ்டேட், கோயம்புத்தூர் சிறுவாணி அடிவாரம், சின்னக்கல்லார், வால்பாறை பிஏபி தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் வால்பாறை தாலுகா அலுவலகம், ஆனைமலை தாலுகா அலுவலகம், திருநெல்வேலி நாலுமுக்கு தலா 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி கேத்தி, திருநெல்வேலி ஊத்து, தென்காசி கடனா அணை, திருப்பூர் உடுமலைப்பேட்டை, திருநெல்வேலி காக்காட்சி, திருவண்ணாமலை ஆரணி, தேனி பெரியாறு தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்று அதிகபட்ச வெப்பநிலை தூத்துக்குடியில் 37 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 19 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. நேற்று வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில், ஒரிசா மற்றும் வட ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டியே நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 8:30 மணியளவில் ஒரிசா கடற்கரையை ஒட்டிய சில்கா ஏரி அருகில் நிலவுகிறது. இது மேலும் வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒரிசா மற்றும் சத்தீஸ்கர் அருகில் அடுத்த 12 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கக்கூடும். மேற்கு திசை காற்றின் வேகம் மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை முதல் 26ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள். இன்று முதல் 24ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகள். இன்று முதல் 23ஆம் தேதி வரை வடக்கு மத்திய வங்கக்கடல், வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும். ஜூலை 24ஆம் தேதியன்று வடக்கு மத்திய வங்கக்கடல், வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தெற்கு வங்கக்கடல், வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள். இன்று மற்றும் நாளை மத்திய மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கேரள கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஜூலை 22 முதல் 24ஆம் தேதி வரை மத்திய மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கர்நாடக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நன்றி.